அன்புமிக்க இறை மக்களே, முதலாக இந்த வாய்ப்புக்கு உங்களுடைய பங்கு தந்தைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை கூறியது போல நான் தமிழகத்தில் கடந்த 25 வருடங்களாக இறக்கும் தருவாயிலுள்ள அனாதைகளை வைத்து பராமரித்து வருகிறேன். 5 இல்லங்களில் முதலாக ஆரம்பித்தது திண்டுக்கல் கொடரோடு பக்கத்தில். அன்பார்ந்தவர்களே, இது முதியோர் இல்லங்கள் இல்லை. முதியோர் இல்லத்துக்கு அடுத்த கட்டம் ரோட்டில், ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில், பிரிட்ஜுக்கு அடியில் பேண்டு நாரி புழு பிடிச்சி மனித மாண்பு இழந்து எந்த முதியோர் இல்லமும் எடுத்து பராமரிக்க முடியாதவர்களை மட்டும் நாங்கள் போலீஸ் மெமோவோடு எடுத்து வந்து எங்களுடைய இல்லங்களிலே எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தர் இங்கே வந்திருக்காங்க. 45 பெய்டு ஸ்டாஃப் இருக்கிறார்கள். அவர்கள்தான் கடந்த 25 வருடங்களாக இந்த சேவையை நல்லபடியாக செய்து வருகின்றார்கள். யாராவது இந்த மாதிரி முடியாமல் கடைசி கட்டத்தில் கிடக்கும்போது சோஷியல் ஒர்க்கர்ஸ், போலீஸ் போன்றவர்கள் எங்களுக்கு தகவல் கொடுத்து போலீஸ் மெமோடு எங்கள் இடத்துக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த உடனே எங்கள் ஸ்டாஃப் அவங்க முடி, சடை, போட்டிருக்கிற அழுக்கு பிடிச்ச ஆடை அனைத்தையும் அப்புறப்படுத்தி அவர்களுக்கு சுடுதண்ணியில் குளிப்பாட்டி புண்களுக்கெல்லாம் மருந்து வச்சு கட்டி பராமரித்து ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றும்போது ஒரு சிலர் கொஞ்சம் தெம்போடு வருவார்கள். அப்படி தெம்போடு வருகின்றவர்களிடம் நான் கேட்கின்ற கேள்வி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்று கேட்பேன். காரணம், ஒரு சிலர் சீக்கிரமாக இறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எங்களுடைய இல்லங்களில் குறைந்தபட்சம் 4 அல்லது 5 பேர் ஒவ்வொரு வாரமும் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்க யாரும் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் இல்லை. 96% இந்துஸ் தான், 2% முஸ்லிம்ஸ், 2% கிறிஸ்டியன்ஸ். மதம் பார்த்து, ஜாதி பார்த்து நாங்கள் சேவை செய்வதில்லை. இந்த சேவை செய்வதெல்லாம் என்னுடைய உங்களை மாதிரிப்பட்ட லே பீப்புளை வச்சு தான் செய்கிறோம். 365 நாளும் பீலியும் மூத்திரத்திலேயும் துர்நாற்றத்திலேயும் இந்த சேவை செய்து வருகின்றோம். எனக்கு வெளிநாட்டிலிருந்து ஒவ்வொரு மாதமும் கடந்த 20 வருடங்களாக 12 லட்சம் ரூபாய் வந்துக்கிட்டு இருந்தது. ஃபாதர்கிட்ட இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை பற்றி. அதை 2.5 வருஷங்களுக்கு முன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு மாதமும் 12 லட்சம் கட்டு. என்ன பண்ணுவீங்க? கிழவனுக்கு 76 வயசு, ஆட்டம் க்ளோஸ், போதும், நிப்பாட்டலாம், வேறு யங்ஸ்டர்ஸு அல்லது ரிலீஜியஸ் ஆர்டர்ஸ் ஏதாவது எடுத்து நடத்தட்டும் என்று பின் வந்திருக்கலாம். ஆனால் அப்படி எடுத்து நடத்துவார் இல்லை. எனவே 76 வயதிலையும் ஒரு புத்துணர்ச்சியோடு ஒரு சவாலாக அதை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பங்காக போய் மக்களிடம் இதை பற்றி எடுத்து கூறி வருகிறேன். ஆஃப்டர் ரோட்டில் சாக கிடக்கிறவன், இறக்குந்தருவாயில் உள்ளவர்கள் வெள்ளைக்காரனோ சைனாக்காரனோ கருப்பனோ இல்லை, நம்முடைய இந்தியர்கள் தான். வெள்ளைக்காரன் டோல் நின்று போச்சுன்னா பரவாயில்லை. இந்தியா பொருளாதாரத்தில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது. நம்மகிட்ட பணம் இருக்கிறது. பகிர்ந்து கொள்கின்ற மனப்பான்மை மட்டும் நான் நம்மளுக்குள்ளே டெவலப் பண்ணிட்டா இந்த சேவை தொடரலாம். இது நம்முடைய சேவை, திருச்சபையின் சேவை. நம்ம எல்லோரும் அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கிறோம். அதில் இது நீங்கள், உங்களுடைய குடும்பம் இந்த சேவை திருச்சபையில் தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் பூசை முடித்து வெளியே போகும்போது எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு எங்கள் ப்ரோஷூர் தருவார்கள். அந்த ப்ரோஷூர் ஒன்று வாங்கிட்டு போங்க.
எங்களுடைய இல்லங்களில் எப்படிப்பட்டவர்களை நாங்கள் எடுத்து பராமரிக்கிறோம் என்பதெல்லாம் ஃபோட்டோ விதமாக அங்கே இருக்கிறது. அதே மாதிரி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய ஜிபே, ஸ்கேனர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே அதில் இருக்கிறது. உங்களால் முடிஞ்ச உதவி செய்து இந்த சேவையை நாம் அனைவருமாக சேர்ந்து தொடர்வோம். இந்த எஃப்சிஆரை கட்டாகி 2.5 வருஷம். இந்த 2.5 வருஷம் ஒவ்வொரு மாதமும் 12 லட்சம் கட்டு இருந்தாலும் ஒரு ஸ்டாஃபை கூட என்னால் சம்பளம் கொடுக்க முடியலை, அதனால் போயிட்டு வாங்கன்னு அனுப்பினதில்லை. அப்போதும் 550 பேர் இருந்தார்கள் நோயாளிகள். இப்போதும் அதே 550 பேர் இருக்காங்க. அவங்களுடைய இது செலவெல்லாம் எந்த விதத்திலும் குறைக்காமல் வச்சிருக்கிறோம் என்றால் அது பொதுமக்களாகிய உங்களுடைய சப்போர்ட்டை காட்டுகிறது. கடவுளுடைய அந்த ஈவிரக்கத்தை காட்டுகிறது. எனவே நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்களை போன்ற மக்கள் நாம் அனைவருமாக இணைந்து இது நம்முடைய சேவை என்று நான் அந்த 2018 காலையில் சொன்னேன். அந்த ஒரு குறிப்பிட்ட மத சார்புள்ள அரசியல் பார்ட்டியிலிருந்து தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணார். அந்த பிரச்சனை கட்டத்தில் உச்சியில், ஃபாதர் நாங்கள் உங்கள் இடத்த வந்து உங்கள் சேவையை நாங்களாக பார்க்கணும், வாங்க சார்னு. சாயந்தரம் 8-10 காரில் நிறைய பேர் வந்தாங்க. அந்த குறிப்பிட்ட மதத்தில் உள்ளவர்கள் வந்து சுற்றி காட்டி அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த தலைவர் என்று சொல்கிறார், ஃபாதர் ரோட்டில் பேண்டு நாரி கிடக்கிறவனை ஏன் இங்கே கொண்டாந்து வச்சிருக்கிறீங்க? அவன் அங்கேயே சாகப்படுறது தானே, அது அவனுடைய கர்மாவாச்சே, ஏன் பிறருடைய கர்மாவில் நீங்கள் தலையிடுகிறீர்கள் என்று கேட்டார். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு அது கர்மாவாக இருக்கலாம், ஆனால் எங்களை போன்ற கிறிஸ்துவர்களுக்கு இது எங்களுடைய தர்மம். இது செய்தால்தான் எங்கள் கிறிஸ்தவத்துக்கு அர்த்தம் கிடைக்கும். எங்களுடைய வழிபாட்டுக்கு அர்த்தம் தருவது இதுதான். எங்களுடைய இயேசுநாதர் கூறியிருக்கிறார், என்னுடைய சின்ன சிறாருக்கு செய்யும்போது எனக்கே செய்தீர் என்று. எனக்கு செஞ்ச மாதிரி என்று அவர் மழுப்பல்ல. அந்த சின்னஞ்சிறாரில் இருப்பது நானே தான் என்று அவர் தன்னையே அவர்களோடு ஒப்பிட்டிருக்கின்றார். எனவே 2000 ஆண்டுகளுக்கு நாங்கள் இந்த சேவை செய்து வருகிறோம், இன்னும் தொடரத்தான் போகிறோம் சார் என்றேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய ஒரே ஒரு மகன் இறக்கப் போகிறான், சாவ கிடக்கிறான் என்று தெரிஞ்ச உடனே என்ன செய்வீங்க? அவன் அங்கேயே சாகட்டும், அது அவனுடைய கர்மா என்று விட்டு விடுவீங்களா? இல்லை அவனை தூக்கிட்டு ஓட்டமா பெஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியாக பார்த்து ஓடுவீங்களா சார்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டு பல்லை காட்டிக்கிட்டு கொயட்டாக என் காதுகிட்ட வந்து, ஃபாதர் நான் ஒரு பொலிட்டிஷியன் ஃபாதர், போயிட்டு வரேன் ஃபாதர்னு கையெழுக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய கர்மாவில் நம்பிக்கை. அன்பார்ந்த இறைமக்களே, நம்முடைய விசுவாசம் வித்தியாசமானது. இதை உணர்ந்து இந்த சேவையை தொடர்ந்து நடத்த நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு தந்து உங்களோடு இணைந்து இந்த அழகிய திருவிழாவில் பங்கேற்பதிலும் உங்களுக்காக வேண்டுவதிலும் வாய்ப்பு தந்த உங்களுடைய பங்கு தந்தைக்கு எனது மனமார்ந்த நன்றி. நீங்கள் வெளியே போகும்போது எங்கள் ப்ரோஷூர் மறக்காமல் வாங்கிட்டு போங்க. அதை பற்றி குடும்பமாக யோசித்து உங்களால் முடிஞ்ச உதவி, பெரிய உதவியெல்லாம் தேவையில்லை, சின்ன சின்ன உதவி ஒவ்வொரு குடும்பமும் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சேவை தொடரலாம். வாய்ப்புக்கு மீண்டும் பங்கு தந்தைக்கு மனமார்ந்த நன்றி.